Hello everybody, hi, good evening, welcome to Vedantu and அவங்க Shravanee ma'am. So எல்லாரும் வந்தாச்சா? எஸ் ஆமாண்டா 13th லெசன் வந்து முதல்வன் பேட்சில் வரல பிகாஸ் இன்னும் தீமினல் பேட்சில் அதை வந்து நம்ம டீச் பண்ணல. பட் உங்களுக்கு வந்து இந்த செகண்ட் மிட்டம்க்கு என்னென்னலாம் தேவைப்படுமோ அது எல்லாத்தையுமே ஒரு கம்ப்ளீட் பிளேலிஸ்ட்டாக போட்டு நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம், ஓகேவா? ஸோ இந்த செகண்ட் மிட்டம்க்கான கெமிஸ்ட்ரியுடைய பிளேலிஸ்ட். ஸோ மறக்காமல் அது எல்லாருமே வந்து என்ன பண்ணுங்கள், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பர்டிகுலர் லைவ் செஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, we are going to study all the important conversions and important reactions, also few important very important naming reactions. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், we are going to complete. okay, so நம்ம வந்து இப்போது கேன் வி பிகின் அப்படின்னா எல்லாருமே நம்ம சேனல் இது வரைக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு இந்த பர்டிகுலர் லைவ் செஷனுக்கு யாரெல்லாம் வந்து இன்னும் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணலையோ லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க, சரியா? ஓகே, ஸோ எல்லோரும் வந்தாச்சா? முதல்வன் டார்கெட் 200, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஆர்டர் ஐடி ஏன்டா இப்படி இருக்குது, நிறையா நம்பர்ஸ் அனுப்பிச்சிருக்கீங்களே. கார்த்திக் எனக்கு கொஞ்சம் கரெக்டான ஒரு இது மட்டும் அனுப்புறீங்களா? I am taking your message. நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ கரெக்டான ஆர்டர் ஐடி தான் அனுப்பிச்சிருக்கீங்களாடா? ஹாவ் யூ சென்ட் மீ த கரெக்ட் ஐடி? ஓகே, ஸோ ஐ ஆம் ஃபாலோயிங் அப். யா, ஸோ நான் வந்து அனுப்பியிருக்கேன் யார் சாருக்கு. ஐ ஹாவ் ஃபார்வர்ட் இட் அப். ஸோ யா, ஓகேடா, டன். ஸோ கேன் வி பிகின்? ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படின்னா சாட்டில் ஒரு ஃபயர், ஒரு மோட்டிவேஷன் வேணும் இல்லையா? நீட்டுக்கு ஆல்கஹால் ஃபீனால் ஈத்தர் சாப்டர்லாம் நான் வந்து போட்டிருக்கேன்டா. அதில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் சால்வ் பண்ணி போட்டிருக்கேன். அந்த சாப்டருடைய ஒன் ஷார்ட் வீடியோவும் வந்து சால்வ் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ப்ளீஸ் டூ செக் இட் அவுட். ஓகே, மறக்காமல் வந்து பாருங்கள். ஸோ இந்த பர்டிகுலர் லைவ் செஷனை கம்ப்ளீட்டாக கவனிக்கிறவங்களுக்கு ஐ வில் கிவ் யூ திஸ் பிடிஎஃப். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த பிடிஎஃப்பை வந்து நான் உங்களுக்கு தரேன். ஸோ பசங்களா, என்னுடைய லாஸ்ட் லைவ் கிளாஸுடைய பிடிஎஃப் வந்து உங்கள் எல்லாருக்குமே நான் மெயில் பண்ணிட்டேன். ஓகே, ஆர்கானோ நைட்ரஜன் காம்பவுண்ட் சாப்டர் 13 கம்ப்ளீட் லைன் பை லைன் ஒவ்வொரு ரியாக்ஷன்ஸும் நம்ம படித்தோம் இல்லையா, அதோடைய பிடிஎஃப்பை வந்து நான் உங்களுக்கு மெயில் அனுப்பிட்டேன். யாரெல்லாம் அதோட பிடிஎஃப் கேட்டு எனக்கு அந்த குவிஸுக்கு ஆன்சர் அனுப்பிச்சிருந்தீங்களோ மெயில் அனுப்பிச்சிட்டேன். இன்னைக்கு காலைல தான் மெயில் அனுப்பிச்சேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை இத்தனை பேர் மெயில் அனுப்புவீங்கன்னு நான் சத்தியமாக எக்ஸ்பெக்டே பண்ணலை. ஏன்னா லைவ் ரொம்ப கம்மி பேர் தானே கடைசியில் பார்த்துட்டு இருந்தோம். என்ன ஒரு 30-40 பேர் தானே பார்த்துட்டு இருந்தீங்க. ஒரு 30 மெயில் வந்திருக்கும், 40 மெயில் வந்திருக்கும், அவ்வளோதான் நான் நினச்சேன். பட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு கிட்டத்தட்ட வந்து ஐ திங்க் 250 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே எனக்கு குவிஸு கரெக்டான ஆன்சர்ஸை வந்து மெயில் பண்ணியிருந்தீங்க. நான் 250லாம் நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை, இது காலையில் மட்டுமே. ஓகே, நான் இதுக்கப்புறமா போயிட்டு மெயில் செக் பண்ணல. லேட்டர் ஒன்லி ஐ ரியலைஸ் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம சேனலுடைய இந்த ரெக்கார்டிங்கும் வந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஐ எம் வெரி ஹாப்பி. ஐ எம் வெரி ஹாப்பி. ஓகே, சரி, உங்ககிட்ட ஒரு விஷயம் வந்து கேட்கணும். நான் வந்து உங்களுக்கு மேரத்தான்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் மேரத்தான்ஸ் வந்து இருக்க போகுது. ஸோ எனக்கு உங்ககிட்டேருந்து எனக்கு அதுக்கு வந்து ஒரு கிளியரான ஒரு ஐடியா வந்து வேணும். மேம் 5 chapters in 5 hours marathon வைங்க மேம். 5 chapters in 5 hours marathon வந்து வேணும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 mark 3 mark and then 5 mark எல்லாமே வந்து கம்பைண்டாக வந்து இருக்கும். இல்லைனா சாப்டர் வைஸ் மேரத்தானாக இல்லாமல் டாப் ஷார்ட் ஆன்சர்ஸ் ஒரு மேரத்தான் மேம். இல்லைனா அப்புறமா டாப் 5 marks ஒரு மேரத்தான் மேம். இது ஒரு 3 hours, இது ஒரு 2 hours. இந்த மாதிரி நம்ம மேரத்தான் வச்சுக்கலாம். which one do you prefer? என்னோட லாஸ்ட் மேரத்தான் போயிட்டு பாருங்கள். அதுலேயே நான் உங்களுக்கு வந்து என்ன மெயில் ஐடி என்ன அனுப்பணும் எல்லாமே நான் வந்து கிளியராக வந்து சொல்லியிருக்கேன். ஓகே, which one do you want? இது வேணும் அப்படிங்கிறவங்களாம் ஏ அப்படின்னு போடுங்க, இது வேணும் அப்படிங்கிறவங்களாம் பி அப்படின்னு வந்து போடுங்க. ஸோ 5 chapters மேம், 5 hours மேம், டப்பு நம்ம வந்து முடிச்சிடலாம் அப்படின்றீங்களா? இல்லைனா மேம் ஷார்ட் ஆன்சர்ஸ்லாம் ஒரு தனி மேரத்தான் மேம், லாங் ஆன்சர்ஸ்லாம் ஒரு தனி மேரத்தான் மேம் அப்படின்றீங்களா?
நம்ம வந்து ஒரு போல் போடுவோமா? டக்குன்னு நான் வந்து ஒரு போல் போடுறேன், எல்லாரும் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். டேய் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணாதவங்களாம் லைக் பட்டன் அடிச்சு தூக்கிடுங்க. எல்லாரும் போலுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்குள்ளே நான் ஒரு குட்டி குட்டி விஷயத்த வந்து சொல்லிடுறேன். MVSAT இப்போ ஆன்லைனில் இருக்குது. யாராலலாம் ஆஃப்லைனில் வந்து எழுத முடியலையோ எல்லாருமே இப்போ வந்து MVSAT ஆன்லைனில் வந்து எழுதலாம். ஸோ மறக்காமல் கம் டு MVSAT ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆன்லைனில் எப்படி போய் அட்டென்ட் பண்ணணும்? யார் சார் வீடியோ போட்டிருக்காரு? வீடியோ பார்க்க முடியாது, என்னால் ஷார்ட்ஸ் தான் பார்க்க முடியும்னா அட்லீஸ்ட் வந்து ஷார்ட்ஸ் அது பாருங்கள். சரியா? ஓகே. ஸோ நிறையா பேர், முக்கால்வாசி பேர் வந்து பி தான் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ ஷார்ட் ஆன்சர்ஸ் தனியாகவும் 5 மார்க் தனியாகவும் நான் உங்களுக்கு 2 மேரத்தான் வரப்போகிறேன். ஓகே. ஸோ கம்மிங் சண்டே தெர் இஸ் கோயிங் டு பி அ மேரத்தான். கம்மிங் சண்டே தெர் இஸ் கோயிங் டு பி அ ஸ்பெஷல் மேரத்தான். எதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய தீ மின்னல் பேட்சில். ஓகே. ஸோ நம்மளுடைய டார்கெட் தீ மின்னல் பேட்சில் உங்களுக்கு மேரத்தான் இருக்க போகுது, லைவ் மேரத்தான். அந்த மேரத்தானுடைய ரெக்கார்டட் வெர்ஷன் ஆல்சோ இட் இஸ் கோயிங் டு பி இன் முதல்வன் பேட்ச். ஓகே. ஸோ தீ மின்னல் பேட்ச் பசங்களுக்கு வந்து எவ்ரிடே லைவ் கிளாஸ் இருக்கும். அண்ட் தென் லைவ் கிளாஸஸ் உடைய ரெக்கார்டிங்ஸ் இருக்கும். அண்ட் லைவ் கிளாஸஸ் உடைய PDFs இருக்கும். சண்டே ஆனால் டெஸ்ட் இருக்கும். அண்ட் டவுட் சால்விங் செஷன்ஸ் இருக்கும். பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்கும். 24/7 டவுட் சால்விங், AA டவுட் சால்விங் ஃபீச்சர் இருக்கும். இப்படி எல்லா ஃபீச்சர்ஸுமே சேர்த்து ஜஸ்ட் த காஸ்ட் ஆஃப் 1999க்கு ஒரு ஹோல் வருஷம் கோர்ஸு ஃபார் ஆல் த சப்ஜெக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் எல்லாருமே கிளிக் பண்ணி நம்ம தீமின்னல் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மேம் எனக்கு லைவ் கிளாஸ் எனக்கு செட் ஆகலை மேம் அப்படின்னா ரெக்கார்டட் பேட்ச் இருக்குது. ஸோ தீமின்னலில் இருக்கிற லைவ் எல்லாமே ரெக்கார்டிங்காக உங்களுக்கு இதில் கிடச்சிரும். லைவை தவிர மற்ற எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது. இட் இஸ் இந்த முதல்வன் பேட்ச். ஓகே. ஸோ யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடோ இதுக்கு மேலேயும் டிலே பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. இதுக்கு மேலேயும் டோன்ட் டேக் எனி ரிஸ்க். ஓகே. ஸோ மறக்காமல் என்ன பண்ணுங்க அப்படின்னா எழுதுங்க. சரியா? ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த தீமின்னல் பேட்ச் ஆஸ் வெல் ஆஸ் இந்த முதல்வன் பேட்ச். ஓகே. ஸோ கம்மிங் சண்டே தெர் இஸ் கோயிங் டு பி மேரத்தான். நாட் ஒன்லி திஸ் சண்டே, ஏன்னா செகண்ட் மிட்டம் வரப்போகுது. அப்போது முன்னாடியிலேருந்தே நம்ம ப்ராப்பராக பிளான் பண்ணி நம்ம மேரத்தான்ஸ் எல்லாத்தையுமே கண்டக்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ தீமின்னல் பேட்சில் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாகவே அந்த எல்லா மேரத்தான்ஸுமே வந்து நடந்துடும். ஓகே. இப்போ நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு போயிட்டு நாங்கள் தீமின்னல் பேட்சில் மேரத்தான் கண்டக்ட் பண்ண மாட்டோம். ஓகே. 2 வீக்ஸ் முன்னாடியே பிளான் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸுக்கு அழகாக மேரத்தான்ஸ் கொடுத்து, செக்லிஸ்ட் கொடுத்து, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்து அவங்கள பக்காவாக ரெடி பண்ணிடுவோம். சரியா? ஸோ யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடோ சும்மா டிலே பண்ணிகிட்டே இருக்க வேண்டாம். நம்ம அப்புறமா ஜாயின் பண்ணிக்கலாம், நம்ம யூடியூப்லேயே படிக்கலாம், அப்படி இப்படி யோசிச்சுட்டு இருக்காதீங்க. You can join it today itself. Okay. So that from tomorrow you can start attending classes. Okay வா? ஸோ இப்போ நம்ம வந்து இன்னைக்கு நம்ம வந்து கம்ப்ளீட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஆஃப் திஸ் ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ் படிக்க ஆரம்பிக்கலாமா? ஒரு விஷயம் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிடுறேன். மேம் ஒரு 6 hours மேரத்தான் நீங்கள் கண்டக்ட் பண்ணீங்க மேம், நீங்களாம் வந்தீங்களா வரலையா? ஐ வில் ஷோ யூ. ஓகே. ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 hours மேரத்தான் வந்து நடந்ததுடா. எங்கடா நம்மளுடைய 12th கெமிஸ்ட்ரி சாப்டர் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தோ நம்ம சேனல் வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நான் முந்தா நேற்று நினைக்கிறேன் தீபாவளிக்கு நாள் ஐ கேம் லைவ். அண்ட் தென் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 hours இந்த சாப்டர் 13 கம்ப்ளீட்டாக வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். வேர் இஸ் தட் லைவ்? யா, ஹியர் யூ கேன் see the live. இங்கே பாருங்கள், ஆர்கானோ நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ். ஹியர் யூ ஹேவ் திஸ் லைவ். ஓகே. என் தலைக்கு மேலே இங்கே இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த லைவ் செஷனை கம்ப்ளீட்டாக பாருங்கடா. ஏன் தெரியுமா சொல்கிறேன்? இதை நீங்கள் பார்க்குறப்போ தான் உங்களுக்கு இந்த சாப்டர்லேருந்து கேட்கக்கூடிய க்ரியேட்டிவ் கொஷின்ஸ், ஓகே, இந்த சாப்டர்லேருந்து கேட்கக்கூடிய ABCD கன்வர்ஷன்ஸ், இந்த சாப்டர்லேருந்து ஓனாக ஏதாவது ஒன்று கேட்டாங்க அப்படின்னா யூ வில் பி ஏபிள் டு அட்டென்ட். ஓகே. ஆனால் நான் அன்னைக்கு வந்து நிறையா பேர் தீபாவளி வைப்ஸில் இருந்தீங்க, யாருமே ப்ராப்பராக கிளாஸ் வரல. கிளாஸ் முடிகிறப்போ ஒரு 20லேருந்து 40 பேர் அவ்வளோதான் வந்து இருந்தாங்க. எனக்கு அதான் ஞாபகம் இருக்குது. ஆனால் மெயில் hundreds and hundreds of 250க்கு மேலே மெயில் இருந்துச்சுன்னா இன்னைக்கு காலையிலே அவ்வளோ பேர் வந்து இந்த லைவ் கிளாஸை ஃபுல்லாக பார்த்துருக்காங்க. விச் ஐ டிடன்ட் even expect ஆன ஹாலிடேஸ். ஸோ யாரெல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்களோ இந்த லைவை ஃபுல்லாக பாருங்கள். அட்லீஸ்ட் 2x ஸ்பீடில் வச்சு பாருங்கள். சரியா? மேம் எனக்கு ஆர்கானிக்லாம் வராது மேம், எனக்கு ஆர்கானிக் சாப்டர் 13 நினச்சாலே பயம் மேம், எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த பர்டிகுலர் லைவ் செஷனையாச்சும் கரெக்டாக கவனிங்க. ஏன்னா இந்த லைவ்
1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அவ்வளோதான் இருக்க போகுது. திஸ் லைவ் இஸ் கோயிங் டு பி ஒன்லி ஃபார் 1 hour or 2 hour. ஓகே, எம்இசட் நான் பார்த்துட்டு சொல்கிறேன்டா புவனேஸ்வரி. ஸோ அதனால் இந்த லைவ் கம்ப்ளீட் கிளாஸ் நம்ம அட்டென்ட் பண்ணலாம். யாரெல்லாம் மேம் இந்த ஃபுல் கிளாஸ் நான் வந்து இருக்க போகிறேன் மேம், நான் டைவர்ட்டே ஆக மாட்டேன் மேம் அப்படிங்கிறவங்களாம் சேட்டில் ஒரு குட்டி ஃபயரை மட்டும் போடுங்க பார்க்கலாம். மேம் அடுத்த 1 மணி நேரம் நான் டைவர்ட் ஆகாமல் ஃபுல் ஃபோக்கஸோடு நான் படிப்பேன் மேம் அப்படிங்கிறவங்களாம் சொல்லுங்கள். ஆஃப்லைனில் எழுதினவங்க ஆன்லைன் எழுதக்கூடாதுடா. ஆக்சுவலி எழுத வேண்டாம், சும்மா நீ எழுதணும்னா வேணா நீ எழுதி பார்க்கலாம். ஓகே, ஃபயர், வெரி குட் வெரி குட். எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க, பார்க்கலாம் இன்னைக்கு எவ்வளோ லைக்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, வந்தாச்சா? ஓகே, வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். 74 people have liked. அதர்ஸ் யார் யாரெல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்களோ லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. ஸோ தட் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இன்னைக்கு இந்த லைவை ஃபுல்லாக அட்டென்ட் பண்ண போறீங்க. ஓகே, டன். புக்கு தரலையா? தென் மெயில் theminnal2026@gmail.com மெயில் பண்ணுங்க, உங்களுக்கு நான் வந்து PDF அனுப்புறேன். ஓகே, யா. ஸோ ஆர்கானோ நைட்ரஜன் காம்பவுண்டில் நம்ம பார்க்க போகிற இந்த ஃபர்ஸ்ட் கொஷின் என்னது அப்படிங்கிறத கவனிக்கலாமா? வேணும்னா யாராச்சும் வந்து நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினெட்லி ப்ளீஸ் டூ டேக் நோட்ஸ். ஓகே, ஸோ யாராச்சும் நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுங்கள், நோட்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க, தப்பு கிடையாது. ஓகேவா? கிளியரா? இஃப் யூ வாண்ட் டு டேக் நோட்ஸ் ப்ளீஸ் டூ டேக் நோட்ஸ். ஓகே, am I clear? Am I clear? Very good, very good. So first நம்ம பார்க்க போற question வந்து என்ன தெரியுமா? Very good. So it is bromination of aniline. Okay, bromination of aniline. So நம்ம எல்லாருமே வந்து அனிசோல் படிச்சிருப்போம். இந்த சாப்டர்ல சாப்டர் 11ல bromination of anisole, alcohol, phenols and ethers-ல. இது bromination of aniline. ஓகே, ஸோ இது வந்து எப்போ கேட்டாங்க அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம் செப்டம்பர் 2022ல அந்த எக்ஸ்ட்ரா பேப்பர் ஒன்று வைப்பாங்கல்ல, பப்ளிக் மார்ச்சில் ஒன்று வந்து நடக்கும், நமக்கு செப்டம்பரில் ஒன்று நடக்கும்ல, அந்த செப்டம்பர் செஷனில் கேட்ட ஒரு கொஷின் இது. ஸோ ஃபஸ்ட்டு வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் அனிலின்? அனிலினை நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி எழுதுவீங்க? ஆர்கானிக்கே பிடிக்காது வராது அப்படிங்கிறவங்களுக்கு கூட ஈஸியாக பிடிக்கும், தெரியும், வரும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ பென்சீன் ரிங் இருக்கு இல்லையா? ஸோ பென்சீன் ரிங், வெரி குட். நம்ம இதை வந்து என்ன பண்ணிப்போம் அப்படின்னா காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுப்போம். ஸோ இந்த பென்சீன் ரிங்கில் வந்து NH2 குரூப் இருக்கும். வெரி குட்ரா, சூப்பர். ஸோ இந்த பென்சீன் ரிங்கில் வந்து வில் பி ஹேவிங் NH2 குரூப். ஓகே, ஸோ அதுதான் வந்து என்னது? தட் இஸ் அனிலின். ஸோ அதுதான் வந்து என்னது? அனிலின். ஓகே, ஸோ இதை நான் வந்து ப்ரோமினேஷன் பண்ணுறேன். அப்போ நான் ப்ரோமின் போயிட்டு ஆட் பண்ணணும், கரெக்டா? ஓகே, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? ஐ எம் ரியாக்டிங் இட் வித் ப்ரோமின் வாட்டர். ஸோ அப்போ என்ன தெரியுமா ஆகுது எனக்கு? ஸோ நம்ம அனிலின் அப்படியே தான் இருக்குது. ஓகே, 3 பொசிஷனில் நமக்கு Br2, அதாவது ப்ரோமின் குரூப், Br குரூப் போயிட்டு எனக்கு சப்ஸ்டியூட் ஆகுது. ஓகே, ஸோ நீங்கள் நல்லா பார்க்கலாம், ஆர்த்தோ as well as para position, ortho as well as para positionல Br2 போடக்கூடாது, ப்ரோமின் மட்டும்தான். Br குரூப் போயிட்டு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிடும். ஓகே, ஏன்னா நல்லா கவனிங்க, இங்கே ஆல்ரெடி நமக்கு என்ன இருக்கும்? ஹைட்ரஜன் இருக்கும், கரெக்டா? ஆல்ரெடி ஆர்த்தோ பேரா எல்லா பொசிஷன்லேயும் வந்து ஹைட்ரஜன் இருக்கும். ஸோ அந்த ஹைட்ரஜனும் இங்கே இருக்கக்கூடிய ப்ரோமின், அதாவது நான் இங்கே 3 moles ஆஃப் ப்ரோமின் எடுத்துக்கிறேன். ஒரு ஹைட்ரஜன் ஒரு ப்ரோமின் சேர்ந்து நமக்கு ஒரு HBr வெளில போயிடும். இங்கே 3 ஹைட்ரஜன் 3 ப்ரோமின் கூட சேர்ந்து 3 molecules ஆஃப் HBr வெளியில் போயிடுவாங்க. அப்போது ரிமைனிங் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை வந்து என்ன பண்ணிடும்? ப்ரோமின் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். ரிமைனிங் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை யார் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க? ப்ரோமின் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. யாருக்கு இந்த கொஷின் பக்கா கிளியர் மேம்? சூப்பர் கிளியர் மேம், சம பக்கா கிளியர் மேம். யாருக்கு இது பக்கா கிளியர்? Let me know in the chat section. Clear? Problem series நான் கண்டிப்பா வந்து கண்டினியூ பண்றேன். Don't worry at all.
problem series definitely I will continue. Okay, very good. So second question வந்து பாத்தீங்க அப்படின்னா write a note on. Okay, so write a note on Hoffman, okay, reaction, mustard oil reaction. Okay, Hoffman mustard oil reaction. Okay, daily study plan தரேன் நான் தான் அதை வந்து அப்லோட் பண்ணிடுறேன், டோன்ட் வரி. ஸோ நான் இதில் வந்து என்ன பண்ணிக்கிறேன், 2 molecules ஆஃப் அனிலின் நான் எடுத்துக்கிறேன். 2 molecules ஆஃப் அனிலின் இந்த மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷனில் எப்படி இருப்பாங்க, அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அனிலினை நான் எப்படி திரும்ப எழுதுறேன், NH2வை NHHன்னு எழுதிக்கிறேன். அனிலினை நான் என்ன பண்ணுறேன், NH2வை வந்து NHH அப்படின்னு வந்து எழுதிக்கிறேன். ஓகே, அனிலின் ப்ளஸ் அனிலின், வெரி குட். ஸோ அது வந்து யாரு கூட ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கார்பன் டைசல்ஃபைடு. கார்பன் 2 சைடில் 2 சல்ஃபர், அதுதான் வந்து என்னது, இட் இஸ் கார்பன் டைசல்ஃபைடு. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த சல்ஃபரும் 2 ஹைட்ரஜனும் சேர்ந்து H2S வெளியில் போயிடும். இந்த சல்ஃபரும் 2 ஹைட்ரஜனும் சேர்ந்து H2S நமக்கு வெளியில் போயிடும். ஓகே, ஸோ அப்போது எனக்கு ரிமைனிங் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we will be getting கலைவாணி ப்ளீஸ் டோன்ட் ஸ்பேம் இன் த கிளாஸ். ஓகே, புரிஞ்சுதா? நீங்கள் நான் 10th வரப்போ வேறு ஒன்று கேட்குறீங்க, இங்கே நான் வந்தோன்னே வேறு ஒன்று கேட்குறீங்க. ஸோ என்ன எல்லா கிளாஸ்லேயும் வந்து என்ன பண்ணாதீங்க, நிறையா ஒரே மெசேஜஸை ஸ்பேம் பண்ணாதீங்க. ஓகே, ஆல்ரெடி நம்ம போஸ்டட் வீடியோக்கு கீழே போயிட்டு ஒரே ஒரு கமெண்ட் வாட் யூ எக்ஸாக்ட்லி வாண்ட் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, யா, ஏன்னா நீங்கள் நிறையா வாட்டி கமெண்ட் இதே ஸ்பேம் பண்ணிங்கன்னா த யூடியூப் இட் செல்ஃப் வில் பிளாக் யூ. புரிஞ்சுக்கோங்க, நான் தான் பிளாக் பண்ணணும்னு இல்லை. ஸோ இப்போ இந்த சல்ஃபரும் 2 ஹைட்ரஜனை மட்டும் எடுத்துகிட்டு ரிமைனிங் இருக்கிறத அப்படியே வந்து என்ன பண்ணிவிடுங்க, ஜாயின் பண்ணிவிடுங்க. சரியா? ஸோ ஜாயின் திஸ். ஸோ இங்கே எனக்கு என்ன இருக்குது, NH குரூப் இருக்குது. அண்ட் தென் இங்கே நமக்கு என்ன இருக்குது, பென்சீன் ரிங், அதே மாதிரி NH. ஸோ இந்த 2 NHமே எது கூட அட்டாச்சு, கார்பன் கூட அட்டாச்சு, அந்த கார்பன் சல்ஃபர் கூட அட்டாச்சு. ஓகே, ஸோ இப்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த டைஃபினைல் தயோ யூரியாவை ஐ எம் ரியாக்டிங் இட் வித், தென் செகண்ட் ஸ்டெப்பில் நான் வந்து என்ன பண்ணுறேன், ஐ எம் ஹீட்டிங் இட் வித் concentrated hydrochloric acid. I am heating it with concentrated HCl. Okay, so concentrated hydrochloric acid கூட நான் வந்து ஹீட் பண்ணுறப்போ what will happen, do you all know? தெரியுமா? வெரி குட்ரா. ஸோ என்ன தெரியுமா ஆகும், இங்கே இருக்கக்கூடிய இந்த பென்சீன் ரிங்கு, இந்த நைட்ரஜன், இந்த ஹைட்ரஜன், இவங்க வெளியில் போயிடுவாங்க. 1 aniline will escape out. ஓகே, அப்போது ரிமைனிங் எனக்கு என்ன மட்டும்தான் இருக்குது, ஒரு அனிலின் வெளில போயிடும். பென்சீன் ரிங் NH2 எனக்கு வெளியில் போயிடும். மீதி எனக்கு என்ன இருக்குது, பென்சீன் ரிங் இருக்குது, இங்கே நைட்ரஜன் இருக்குது, டபுள் பாண்ட் கார்பன், டபுள் பாண்ட் சல்ஃபர். ஓகே, ஸோ இதுதான் ஃபினைல் ஐசோதயோசயனேட். ஓகே, ஃபினைல் ஐசோதயோசயனேட். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபினைல் ஐசோதயோசயனேட் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து என்னது அப்படின்னா மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன். ஓகே, இதுதான் வந்து என்னது அப்படின்னா மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன். Is that clear for everybody? Okay, very good. இப்போ அடுத்த question. So it is also a book back question, but it's a very very important question. Okay, so என்ன question அப்படின்னா there are, இது எத்தனாவது question டா, you have to make a count of it. Okay, இன்னைக்கு அட்லீஸ்ட் நம்ம ஒரு டாப் 10 questions ஆவது நம்ம இன்னைக்கு கரெக்டாக வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அஃப்கோர்ஸ் இதில் நிறையா நேமிங் ரியாக்ஷன்ஸ் வரும். வில் ட்ரை டு ஸ்கிப் த நேமிங் ரியாக்ஷன்ஸ் பிகாஸ் அது ஆல்ரெடி நம்ம தனியாக ஒரு லைவ் கிளாஸில் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, ஸோ தேர் ஆர் 2 ஐசோமர்ஸ். ஓகே, 2 ஐசோமர்ஸ். அந்த ஐசோமர்ஸ் உடைய ரைட் மேம் தமிழில் கொஞ்சம் எக்ஸ்பிளைன், நான் தமிழில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பட் நான் தமிழில் எழுத முடியாது. ஓகே, பிகாஸ் நான் வந்து தமிழ் படிக்கலை. ஐ ஃபீல் பேட் அபவுட் டெல்லிங் தட். ஓகே, ஏன் அப்படின்னா
ஐயோ தமிழ்நாட்டில் நம்ம தமிழ் படிக்கலையே அப்படிங்கிறது வந்து ஐ ஃபீல் பேட் அபவுட் தட். பட் நான் 10th வரைக்கும் தான் தமிழ் படித்தேன், அதுவும் இங்கிலீஷ் மீடியமில். அதுக்கப்புறமா ஐ டுக் ஃப்ரெஞ்ச் அண்ட் தென் ஐ டுக் சான்ஸ்கிரிட். ஸோ அதனால் என்ன தமிழில் எழுத முடியல, ஆனால் ஐ கேன் டெல் யூ, ஓகே, நான் தமிழில் டீச் பண்ண முடியும். ஓகே, யா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஃபார்முலா கொடுத்துட்டாங்க, CH3, ஓகே, CH3NO2, ஓகே. ஸோ இது ரெண்டு பேரையும் எப்படி நீங்கள் டிஸ்டிங்விஷ் பண்ணுவீங்க? How will you distinguish? டிஸ்டிங்விஷ்னா என்னது? ரெண்டு பேரும் எப்படி நீங்க டிஃபரன்ஸ் பண்ணுவீங்க? முதல்ல இது என்ன ஐசோமர் நீங்க நல்லா கவனிங்க. CH3NO2 ONO, அதாவது டாட்டோமெரிசம். இது என்ன ஐசோமெரிசம்? நம்ம வந்து படிச்சோம் டாட்டோமெரிசம், கரெக்டா? டாட்டோமெரிசம், ஆமா. ஃப்ரெஞ்சு 11th வந்து ஃப்ரெஞ்சு, 12th வந்து சான்ஸ்கிரிட். பப்ளிக் வந்து நான் சான்ஸ்கிரிட்டில் தான் எழுதினேன். ஸோ இது வந்து என்னது அப்படின்னா டாட்டோமெரிசம். ஸோ இதுக்கு வந்து நமக்கு 2 டிஃப்ரெண்ட் டாட்டோமர்ஸ் வந்து இருப்பாங்க. யார் யார் இருப்பாங்க அப்படின்னா, ஒன்று வந்து நைட்ரோ ஃபார்ம் இருப்பாங்க, இன்னொன்று வந்து அசி ஃபார்ம் வந்து இருப்பாங்க. இந்த சாப்டருடைய பிகினிங்லேயே நம்ம இதை வந்து படிச்சிருப்போம். எஸ், ஆமாம், இதுவும் பப்ளிக்கில் திஸ் இயர் பப்ளிக் கொஷினில் கேட்டாங்க. திஸ் இயர் பப்ளிக்கா 2025 ஓகே ஓகே. ஸோ நல்லா கவனிங்க, இந்த CH3 பிரச்சனை கிடையாது எனக்கு. CH3 கார்பனில் 3 ஹைட்ரஜன், ஓகே, கார்பனில் 3 ஹைட்ரஜன். NO2 தான் இங்கே பிரச்சனை. ஸோ NO2 இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா நைட்ரஜன் 2 ஆக்சிஜன், இங்கே நைட்ரஜன்லேருந்து ஆக்சிஜன். நீங்கள் இந்த ஆரோ மாதிரி போடணும், விச் ரெப்ரசன்ட்ஸ் வாட்? இது வந்து நமக்கு கோஆர்டினேஷன் பாண்ட், ஓகே. ஃப்ரெஞ்சு சான்ஸ்கிரிட் மாற்றி எழுதலாமா? 11th 12th நீங்கள் வேறு எடுக்கலாமான்னு கேட்குறீங்களா? தாராளமாக எடுக்கலாம். என்ன கேட்டால் ஐ வுட் ப்ரிஃபர் யூ டு சூஸ் எனி ஈஸி லாங்குவேஜஸ். லாங்குவேஜ் சப்ஜெக்ட் எப்பயுமே வந்து ஈஸியாக 11th 12th சூஸ் பண்ணிக்கிறது வந்து நல்லது. ஏன் அப்படின்னா பிகாஸ் மெயின் சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான், ஓகே. ஸோ இப்போ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா டாட்டோமரைஸ் ஆகும். டாட்டோமரைஸ் ஆகி இங்கே இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜனை தூக்கி இந்த ஆக்சிஜனோட ஜாயின் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். ஸோ கவனிச்சிங்கன்னா CH3ல ஒன் ஆஃப் த ஹைட்ரஜன் வந்து இருக்காது, ஓகே. அப்போ ஒரு பாண்டு கம்மியாகுதுன்னா அப்போ அது நைட்ரஜன் கூட தான் அந்த இன்னொரு பாண்டை ஃபார்ம் பண்ணும், ஓகே, ஆக்சிஜன். இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆக்சிஜனோட அந்த ஹைட்ரஜன் வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஸோ அந்த ஹைட்ரஜனை எடுத்து கார்பனுக்கு பதிலாக பாண்டட் வித் ஆக்சிஜன், அவ்வளோதான். இதான் வந்து டாட்டோமரைசேஷன். மேம் இதில் இந்த நைட்ரோ ஃபார்ம் எது மேம் அப்படின்னா இது தாண்டா அந்த நைட்ரோ ஃபார்ம். இதுதான் வந்து என்னது? அந்த நைட்ரோ ஃபார்ம். மேம் அசி ஃபார்ம் வந்து என்னது அப்படின்னா இதுதான் வந்து அந்த அசி ஃபார்ம், சரியா? ஸோ திஸ் இஸ் நைட்ரோ அண்ட் திஸ் இஸ் அசி ஃபார்ம். 12th மார்க்லாம் நான் பொறுமையாக சொல்கிறேன், இப்போ கிளாஸை கரெக்டாக கவனிங்க. இப்போ என்ன பண்ணணும், நம்ம இந்த நைட்ரோ ஃபார்முக்கும் அசி ஃபார்முக்கும் we need to write the difference, okay. So for the nitro form as well as for the aci form we need to write the difference, okay. Very good. So point number 1. So in the nitro form வந்து பார்த்தீங்க அப்படின்னா it is going to be less acidic, okay, less acidic அப்படின்னா வந்து என்னது? அது அவ்வளோ ஈஸியாக ஹைட்ரஜனை வந்து லூஸ் பண்ணிடாது அப்படின்னு வந்து அர்த்தம். இதுவே அசி ஃபார்ம் வந்து நமக்கு மோர் அசிடிக்காக வந்து இருக்கும். அசி ஃபார்ம் வில் பி மோர் அசிடிக். சோடியம் ஹைட்ராக்சைடில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது வந்து ஸ்லோவாக வந்து டிசால்வ் ஆகும், ஓகே. டிசால்வ்ஸ் ஸ்லோலி வித் சோடியம் ஹைட்ராக்சைடு. சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து டிசால்வ் ஆகும். இதே வந்து அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் கரெக்டாக போட்டுக்கோங்க. அங்கே வந்து அந்த சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட்லி அப்படின்னா அந்த இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி ஃபாஸ்ட்டாக டக்குன்னு வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா டிசால்வ் ஆகிடும், ஓகே. அடுத்து இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா do not decolorize FeCl3 solution, okay. do not decolorize அப்படின்னா வந்து என்னது அப்படின்னா கலர் எதுவுமே வந்து மாற்றாது, ஓகே. நீங்கள் FeCl3 கூட ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னா கலரை வந்து மாற்றாது. மணிகண்டா ஃபாஸ்ட்டானா நீ வந்து அப்புறமா வந்து 2x ஸ்பீடில் பார்த்துக்கோங்கடா, அப்படி இல்லைனா நீ என்ன பண்ணு அப்படின்னா இப்போவே கொஞ்சம் சேட்டை லைவை முன்னாடி போட்டு 2x ஸ்பீடில் பார்த்துக்கோ. எல்லாருக்கும் புரியிற ஸ்பீடில் தான் நான் நடத்த முடியும், சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் கிவ்ஸ் ரெட்டிஷ் கலர்.
ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா gives reddish brown color. So it gives reddish brown color. Okay. ஸோ இங்கே நைட்ரோ ஃபார்முடைய எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி வந்து எப்படி இருக்குமா, லோவாக வந்து இருக்குமா, அவ்வளோவா கரண்ட் வந்து கண்டக்ட் பண்ணாது. ஸோ அதோடைய எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி கண்டக்டிவிட்டி வில் பி லோ. கண்டக்டிவிட்டி வந்து எப்படி இருக்கும், நமக்கு லோவாக இருக்கும். இதே அங்கே வந்து எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி வில் பி ஹை. ஸோ the electrical conductivity will be high. Okay, so do you understand? Very good. So இதான் வந்து difference between nitro and then C form. Is that clear? Very good, super. So அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம், we are going to discuss about a very important reaction. இது public 2020லையும் கேட்டாங்க and then public 2022லையும் கேட்டாங்க. 2 வாட்டி பப்ளிக்கில் ரிப்பீட் ஆன கொஷின். இதை நான் 2 வாட்டி ஆல்ரெடி நம்ம லைவ் செஷன்லேயும் சொல்லி கொடுத்துருக்கேன், ஒன் ஷாட் மெகா மேரத்தான்லேயும் சொல்லி கொடுத்துருக்கேன், அண்ட் நேமிங் ரியாக்ஷன் வீடியோஸ். ராஜேஷ் மேம் ஆல்ரெடி ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க, ஒய் திஸ் வீடியோ. நான் தான் சொன்னேன்ல மேம், நான் நேமிங் ரியாக்ஷனை மட்டுமாச்சும் பார்த்துட்டு போகிறேங்கிறவங்களுக்கு நேமிங் ரியாக்ஷன் வீடியோ. மேம் இந்த சாப்டரில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின் மட்டும் நான் பார்த்துட்டு போனால் போகிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோ. மேம் நான் இந்த சாப்டர் ஃபுல்லாக படிக்க போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஃபுல்லாக படிக்கிறவங்க. இப்போ ஃபுல்லாக படித்தவங்களுமே நேமிங் ரியாக்ஷனை மட்டும் ரிவைஸ் பண்ணுறதுக்கும் இம்பார்ட்டன்ட் கொஷின் மட்டும் லாஸ்ட் மினிட்ல ரிவைஸ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வினைலிக்னா என்ன, அல்லைலிக்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நான் பேசிக்ஸ் சாப்டரில் நான் நடத்தியிருக்கேன். பேசிக்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஸ்ராவணி மேம் போட்டிங்கன்னா அதில் வந்து நான் வினைலிக்னா என்ன, அல்லைலிக்னா என்னங்கிறத நான் நடத்தியிருக்கேன். சரியா? ஸோ டபுள் பாண்ட் பக்கத்தில் நமக்கு ஆல்ஃபா கார்பன் இருக்கா, டபுள் பாண்ட் பக்கத்தில் பீட்டா கார்பன் இருக்கா அப்படிங்கிறது தான் வினைலிக் அண்ட் அல்லைலிக் இருக்கக்கூடிய மெயின் டிஃபரன்ஸே. சரியா? முதல்வன் பேட்ச் டெஸ்ட் வரவே இல்லையா சபிதா, ப்ளீஸ் காண்டாக்ட் ஸ்டூடெண்ட் அகாடமிக் மென்டர் ஃப்ரம் யுவர் ஆப். ஓகே யா. ஸோ பார்க்கலாமா? வெரி குட். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின் தான். திஸ் இஸ் ஆர் 4th மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் விச் இஸ் கேப்ரியல் தாலிமைடு ரியாக்ஷன். Okay, so Gabriel thalamide synthesis ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த கேப்ரியல் தாலிமைட் சிந்தசிஸில் நீங்கள் என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே உங்களுக்கு தாலிமைடு வந்து வரைய தெரியணும். ஓகே, ஸோ தாலிமைடு எப்படி வரையிறது நல்லா பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து யூ நீட் டு ட்ரா த பென்சீன் ரிங். ஓகே, ஸோ இந்த பென்சீன் ரிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 C டபுள் பாண்ட் O குரூப், 2 C டபுள் பாண்ட் O குரூப். அந்த 2 C டபுள் பாண்ட் O குரூப்புமே இட் இஸ் பாண்டட் டு NH. அந்த 2 C டபுள் பாண்ட் O குரூப்புமே இட் இஸ் பாண்டட் டு NH. ஓகே, ஸோ இப்போ என்னடா ஆச்சு, என்னாச்சு? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம், we are reacting it with alcoholic KOH. ஸோ இப்போ என்ன தெரியுமா ஆகுது, எனக்கு இங்கே இருக்கிற இந்த ஹைட்ரஜனும் இங்கே இருக்கிற இந்த OHம் சேர்ந்து வாட்டர் H2O வெளில போயிடுறாங்க. அப்போது இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக இங்கே ரீப்ளேஸ் பண்ண போகிறது யார், மீதி இருக்கக்கூடிய பொட்டாசியம் K. கரெக்டா? அப்போ ஹைட்ரஜனுக்கு பதிலாக Kவை ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நான் இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். காப்பி, ஓகே, அப்படியே நம்ம காப்பி அண்ட் தென் பேஸ்ட். ஓகே, ஸோ பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணுறேன், அங்கே இருக்க வேண்டிய அந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக K பொட்டாசியமை நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். பஃபரிங்கா உங்களுக்கு மட்டும் தான்டா கேமர் பஃபர் ஆகுது, மற்ற எல்லாருக்குமே கிளியராக தான் இருக்குது. சரியா? ஓகே, ஸோ இப்போ இதை நான் அடுத்த ஸ்டெப்பில் வாட் ஆம் ஐ டூயிங் இஸ் ஐ எம் ரியாக்டிங் இட் வித் RX. சரியா? RX கூட ரியாக்ட் பண்ணுறப்போ என்ன தெரியுமா ஆகும், நமக்கு நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் வந்து நமக்கு இங்கே நடக்கும். இந்த பொட்டாசியமும் எக்ஸும் சேர்ந்து KXஆ வெளியில் போயிடும். ஓகே, இந்த பொட்டாசியமும் எக்ஸும் சேர்ந்து நமக்கு KXஆ வெளியில் போயிடும். அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த R தான் எனக்கு அந்த இடத்த போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ணும் இல்லையா, பொட்டாசியமுக்கு பதிலாக போயிட்டு நமக்கு சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ என்ன பண்ணுங்க, இப்போது பொட்டாசியமுக்கு பதிலாக அந்த இடத்துல R அப்படின்னு வந்து எழுதிக்கோங்க. புரிஞ்சுதா? ஸோ NHக்கு பதிலாக NK, NKக்கு பதிலாக NR. ஓகே, இப்போது
இங்கே நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு நான் ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்ணல. இப்போ நான் யாரு கூட வந்து ரியாக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் அடுத்த ஸ்டெப்பை நான் இப்படி எழுதிக்கிறேன்டா. சரியா, இப்படி எழுதிக்கிறேன், ஆர்டராக இப்படி போகிறேன், லைன் பை லைனாக. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நான் அக்வஸ் KOH, அக்வஸ்னா என்னது, வாட்டர் வந்து சால்வெண்ட்டாக இருக்குது. அக்வஸ் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கூட நான் ரியாக்ட் பண்ணிக்கிறேன். நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா நான் 2 molecules of KOH நான் வந்து என்ன பண்ணுறேன், இதில் எடுத்துக்கிறேன். 2 molecules of KOH நான் வந்து இதில் எடுத்துக்கிறேன். சரியா, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பாண்டை இங்கே வந்து நீங்கள் பிரேக் பண்ணுங்க. ஓகே, இங்கே இல்லை, இதுக்கும் பக்கத்தில் இந்த இடத்துல நீங்கள் வந்து பாண்டை பிரேக் பண்ணுங்க. பிரேக் பண்ணிட்டு இந்த 2KO இருக்குல்ல, அதை என்ன பண்ணுங்க அப்படின்னா இங்கே பாண்ட் பண்ணிடுங்க. ஓகே, இங்கே பாண்ட் பண்ணிடுங்க. ஓகே அப்படின்னு இப்போது 2 KO போயிடுச்சு. அப்போ 2 ஹைட்ரஜன் இருக்கும். அந்த 2 ஹைட்ரஜனை இங்கே நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டா அப்போது எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் பார்க்கலாமா? ஸோ கவனிச்சிங்க அப்படின்னா தான் இந்த நைட்ரஜன் போயிடும். ஸோ இந்த கார்பனில் இங்கே ஒரு ஓகே, இங்கே ஒரு ஓகே, ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, RNH2. கரெக்டாக, RNH2. ஸோ ஜஸ்ட் திங்க் தான் இந்த RNH2 அப்படிங்கிறது வந்து என்னது, இந்த RNH2 தான் நம்மளுடைய பிரைமரி அமின். ஓகே, ஸோ இந்த RNH2 தான் என்னது, நம்மளுடைய பிரைமரி அமின். RNH2 தான் நம்மளுடைய பிரைமரி அமின். ஓகே, இஸ் தட் கிளியர்? வெரி குட். ஸோ இதுதான் கேப்ரியல் தாலிமைடு சிந்தசிஸ். இதுதான் வந்து கேப்ரியல் தாலிமைடு சிந்தசிஸ். இஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியர்? கிளியர்? வெரி குட். ஸோ இப்போ அடுத்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 5th one. இட் இஸ் ஆல்சோ அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். பப்ளிக் 2020ல கேட்ட ஒரு கொஷின். ஸோ விச் இஸ் காம்பர்க் ரியாக்ஷன். அது வந்து என்னது அப்படின்னா இட் இஸ் காம்பர்க் ரியாக்ஷன். ஒன்றும் கிளியர் அப்படின்னா எனக்கு இம்மீடியட்டாக வந்து சொல்லுங்கள். தனலட்சுமி புரியலனா நீங்கள் வந்து அந்த 1 shot வீடியோ பார்த்துட்டு வந்து இது பாருங்கள். ஏன்னா இந்த சாப்டர் ஃபுல்லாக லைன் பை லைன் நான் வந்து இந்த 1 shot வீடியோவில் நடத்தி கொடுத்துருக்கேன். சரியா, ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு இதுக்கு நீங்கள் வரப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டராக புரிய வாய்ப்புகள் அதிகம். ஓகே, ஸோ காம்பர்க் ரியாக்ஷனில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹியர் we are taking பென்சீன் டைஅசோனியம் குளோரைடு. நல்லா கவனிங்க. C6H5N2Cl. C6H5N2Cl தான் வந்து என்னது, இட் இஸ் பென்சீன் டைஅசோனியம் குளோரைடு. ஸோ அது வந்து இப்போ யார் கூட வந்து ரியாக்ட் ஆகுது அப்படின்னா பென்சீன் கூட ரியாக்ட் ஆகுது. யார் கூட, பென்சீன் கூட நமக்கு ரியாக்ட் ஆகுது. ஓகே, இப்போது நான் இங்கே என்ன மெயினாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ரியேஜெண்ட்டாக சோடியம் ஹைட்ராக்சைடை நான் ரியாக்ட் பண்ணுறேன். நல்லா கவனிச்சிங்கன்னா இங்கே இருக்கிற இந்த ஹைட்ரஜனும் சிஎலும் சேர்ந்து HCl-ஆக வெளியில் போயிடுவாங்க. ஹைட்ரஜனும் சிஎலும் சேர்ந்து HCl-ஆக வெளியில் போயிடுவாங்க. அண்ட் தென் இங்கே இருக்கக்கூடிய N2 பார்த்தீங்க அப்படின்னா ஓகே நைட்ரஜனாக நமக்கு தனியாக வெளியில் போயிடுவாங்க. ஓகே, இங்கே இருக்கிற N2 வந்து நமக்கு நைட்ரஜனாக வெளியில் போயிடுவாங்க. அண்ட் தென் ரிமைனிங் எனக்கு என்ன இருக்குது, இங்கே ஒரு ஃபினைல் குரூப் இருக்குது, இங்கே ஒரு ஃபினைல் குரூப் இருக்குது இல்லையா. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பைஃபினைல். ஓகே, ஸோ அதுதான் வந்து என்னது அப்படின்னா நம்மளுடைய பைஃபினைல். ஓகே, புரிஞ்சுதா? டைஅசோனியம் சால்ட் அப்படின்னா வந்து என்னது, நல்லா கவனிங்க. C6H5N2 N2 குரூப்பை தான் நம்ம டைஅசோனியம் அப்படின்னு C6H5 பென்சீன். ஸோ பென்சீன் டைஅசோனியம். ஓகே, அதுதான் பென்சீன் டைஅசோனியம் சால்ட். ஓகே, ஸோ C6H5N2Cl பென்சீன் டைஅசோனியம் குளோரைடு. இதை நீங்கள் இப்படியும் எழுதலாம், ஆர் யூ கேன் ரைட் இட் இன் திஸ் வே, பென்சீன் N2Cl இப்படியும் எழுதலாம். சரியா, எல்லாமே வந்து நமக்கு சேம் தான். கிளியரா? 13th லெசன் இன்னும் வரல, ஏன்னா நான் தீமினல்ல நடத்தலடா. தீமினல்ல நடத்தினதுக்கு அப்புறமா தான் அங்கே வரும். ஓகே, யா. ஸோ இப்போ எனக்கு இங்கே வந்து என்ன கிடச்சிருக்கு, have got biphenyl as the product. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய காம்பர்க் ரியாக்ஷன். கிளியரா? ஓகே, ஸோ அடுத்த கொஷின் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின், which is question number 6. Reasoning type of questions. These questions can be your
compulsory question also. Okay, என்ன தெரியுமா? Aniline. Okay, aniline does not undergo Friedel-Crafts reaction. Why? Aniline does not undergo Friedel-Crafts reaction. Why? ஏன் வந்து aniline வந்து Friedel-Crafts reaction undergo ஆகாது கேக்குறாங்க. How many of you know the answers? So நல்லா புரிஞ்சுக்கோங்க. aniline வந்து what nature is aniline? Aniline are basic in nature. Okay, so aniline உடைய Ananya Vetri. Ma'am, I'm your big fan and I'm watching your video far more than any years before. Please tell hi. Hi, Ananya Vetri. Okay, welcome. Yeah, very good ரா. ஸோ நிறைய பேர் கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணுறீங்க. ஸோ aniline வந்து பார்த்தீங்க அப்படின்னா it is basic in nature. So aniline is basic in nature. ஸோ அனிலினுடைய நேச்சர் தன்மை வந்து எப்படி இருக்கு? பேசிக் இன் நேச்சராக வந்து இருக்கு. ஓகே, ஸோ அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இட் டொனேட்ஸ் இட்ஸ் லோன் பேர். இப்போ Friedel-Crafts ரியாக்ஷனில் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய கேட்டலிஸ்ட் வந்து யாரு? அலுமினியம் குளோரைட். அந்த கேட்டலிஸ்ட் என்ன கேட்டலிஸ்ட்? இட் இஸ் அ லீவிஸ் ஆசிட். ஓகே, ஸோ அனிலின் வந்து என்ன பண்ணுது? இட் டொனேட்ஸ் இட்ஸ் லோன் பேர். அதுடைய லோன் பேரை வந்து என்ன பண்ணும்? டொனேட் பண்ணும். டு வாட்? எதுக்கிட்ட டொனேட் பண்ணும்? டு லீவிஸ் ஆசிட் கேட்டலிஸ்ட். லீவிஸ் ஆசிடும் கேட்டலிஸ்ட்டுமான அலுமினியம் குளோரைட் கூட. ஸோ ஜென்ரலி கேட்டலிஸ்ட் வந்து ஒரு ரியாக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த ரியாக்ஷனை ஸ்பீடப் பண்ணிவிட்டு சப்போஸ் டு கம் அவுட் இல்லையா? ஸோ ஒரு ரியாக்ஷனில் ஜஸ்ட் போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு வெளியே வர வேண்டியதான் வந்து கேட்டலிஸ்ட், ரைட்? ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டலிஸ்ட்டு கூடயே அது வந்து ஒரு பாண்டு ஃபார்ம் பண்ணிவிட்டு ஓகே அனிலின் வந்து என்ன பண்ணுது? டு ஃபார்ம் அ அடக்ட். அடக்ட் அப்படிங்கிறது வந்து என்னது? ரெண்டு பேருமே ஜாயின் ஆகி அவங்க வந்து ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணிடுறாங்க. டு ஃபார்ம் அ அடக்ட். ஓகே, ஸோ அப்படி ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா அந்த AlCl3ஆல் வெளியில் வர முடியல. which inhibits electrophilic substitution. இப்போ Friedel-Crafts ரியாக்ஷனாலே Friedel-Crafts அல்கைலேஷன் இல்லைனா அசைலேஷன் அது வந்து என்ன பண்ண முடியல அப்படின்னா நடக்க முடியல. ஓகே, which inhibitsனா ஸ்டாப் பண்ணுது. ஓகே, inhibits further electrophilic substitution reaction. ஸோ எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இது வந்து நமக்கு ஸ்டாப் பண்ணிடுது. ஓகே, ஸோ தட் இஸ் ஒய் அனிலினை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறது இல்லை? Friedel-Crafts ரியாக்ஷன் அது அண்டர்கோ பண்ணாது. கிளியரா? இஸ் இட் கிளியர் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ? வெரி குட், வெரி குட், சூப்பர். ஸோ இப்போ நம்ம அடுத்த கொஷின் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யா ஸோ are you ready? Very good, super. How to prepare para nitro aniline? Okay, கேட்கலாம் the question 7th one. How to prepare para nitro aniline? So யாரெல்லாம் live class startingல இருந்து இருக்கீங்க? Do you took some water? ஓகே, கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டே கிளாஸ் கவனிங்க. ஸோ தட் த்ரூ அவுட் த லைவ் யூ வில் ஸ்டே ஹைட்ரேட்டட் அண்ட் நமக்கு படிக்கிறதெல்லாம் பெருசாக வந்து என்ன ஆகாது அப்படின்னா நமக்கு வந்து மறக்காது. சரியா? ஆமாம், ட்ரூ. எவ்ரிபடி கோ அண்ட் ட்ரிங்க் சம் வாட்டர். ஓகே, நான் ஹெட்டை வச்சு மறைக்கலடா, நான் மறைக்கிறேன்னா போர்டே தெரியலையா உங்களுக்கு? லைட்டாக நான் அந்த கார்னரில் எழுதுறது தான் தெரியாது இல்லையா? Okay, 1 minute, I'll just bring some water and then I'll have water and then we can continue the class.
யா இஸ் த வாய்ஸ் ஆடிபிள் நவ்? ஓகே, நான் வீடியோ கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். பிரகதீஷ் நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன்டா, ஐ ரிமெம்பர். ஓகே, நான் ஒன்ஸ் அகைன் கூட நான் செக் பண்ணிடுறேன். வேதாந்து தீமினல் நான் அனுப்பியிருக்கேன்டா பிரகதீஷ், நீ இன்னும் கொஞ்சம் இன்னொரு வாட்டி ஸ்பேமில் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். ஸ்பேமில் இருக்கா என் மெயில்னு பாருங்கள், இல்லைனா அகைன் இன்னொரு ஒரு மெயில் போடுங்க, நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகே, ப்ளீஸ் வீட்டில் இருந்து தான் படிக்கிறேன், மேக்ஸ் மட்டும் கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக இனிமேல் உங்களுக்கு மேக்ஸ் மேம் வந்து நிறையா மேரத்தான்ஸ் எல்லாமே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஹவு டு ப்ரிப்பேர் பேரா நைட்ரோ அனிலின். ஓகே, ஸோ ஹவு டு ப்ரிப்பேர் பேரா நைட்ரோ அனிலின். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, we are taking this aniline. ஓகே, நம்ம வந்து இந்த அனிலின் வந்து எடுத்துக்கிறோம். வாட் இஸ் அனிலின்? பென்சீன் ரிங்கில் நமக்கு NH2 குரூப் வந்து இருக்கும். ஸோ இதில் நம்ம பேரா பொசிஷனில் நைட்ரோ குரூப்பை போயிட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அசைல் குளோரைட் CH3COCl ஆசிட் குளோரைட் குரூப், அசைல் குளோரைட் குரூப் கூட நான் வந்து ரியாக்ட் பண்ணுறேன். அப்போ என்ன தெரியுமா ஆகுது? ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனும் இந்த குளோரினும் சேர்ந்து HCl-ஆக வெளியில் போயிடுவாங்க. அப்போது ரிமைனிங் எனக்கு என்ன இருக்குது? ஸோ பென்சீன் ரிங் இருக்குது எனக்கு இங்கே. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா we have NH and then COCH3. பென்சீன் ரிங் NHCOCH3. ஓகே, அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, I am reacting it with nitric acid HNO3 and then sulfuric acid H2SO4. ஓகே, got the mail? சூப்பர்டா. முதல்வன் பேட்ச் ஜாயின் பண்ணியும் வீடியோ வரமாட்டேங்குது. என்ன வீடியோ வரலடா உங்களுக்கு தமிழ் செல்வி? எந்த வீடியோவுமே காட்டலையாடா? மேபி நீங்கள் லைவ் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஐ வில் வாய்ஸ் ரிப்ளை. ஏன்னா இப்போ கமெண்ட்ஸில் வந்து we can வாய்ஸ் மெயில். ஸோ நான் உங்களுக்கு வாய்ஸில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். சரியா? ஓகேவா? என்ன வீடியோ வரல? எஸ், வாட் வீடியோ வரல அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். ஸோ தட் உங்களுக்கு அதுக்கான ஆக்சஸ் வந்து நம்ம கொடுக்க சொல்லிடலாம். ஓகே, யா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், நைட்ரிக் ஆசிட் ஆஸ் வெல் அஸ் சல்ஃபூரிக் ஆசிட் கூட நான் வந்து ரியாக்ட் பண்ணுறேன். ஸோ ரியாக்ட் பண்ணுறப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, பேரா பொசிஷனில் வந்து நமக்கு வந்து சப்ஸ்டியூட் ஆகும். ஓகே, ஸோ இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இதில் எனக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே வந்து நமக்கு இருக்காது. இதில் நமக்கு வந்து என்ன ஆகும், பேரா பொசிஷனில் போயிட்டு NO2 குரூப் நமக்கு சப்ஸ்டியூட் ஆகும். ஆனால் நமக்கு பேரா நைட்ரோ அனிலின் தானே வேணும். அப்போ இங்கே நான் என்ன பண்ணுறேன், இதை நான் திருப்பி ஹைட்ராலிசிஸ் பண்ணுறேன். ஆசிட் ஹைட்ராலிசிஸ் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து பண்ணுறேன். சரியா? ஸோ அப்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய NO2 குரூப் அப்படியே தான் இருக்கும். இங்கே நமக்கு பாண்ட் இது கரெக்டாக வந்து நமக்கு பிரேக் ஆகும். எதுவுமே வரல மேம், வீடியோஸ் வர மாட்டேங்குது. ஓகே தமிழ் செல்வி, நீங்கள் என்ன கொடுத்து லாகின் பண்ணீங்க? உங்கள் நேமு அண்ட் தென் உங்கள் காண்டாக்ட் நம்பரா இல்லைனா மெயில் ஐடி கொடுத்தீங்களா? எதை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணீங்க? அந்த லாகின் மட்டும் நம்பரோ மெயில் ஐடியோ அதை மட்டும் கொடுங்க. நான் உங்களுக்கு வந்து ஆக்சஸ் கொடுக்க சொல்கிறேன். சரியா? ஓகே. சங்கீதா, தேவையில்லாமல் ஏன் சங்கீதா? ஐ எம் டேக்கிங் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட், ரைட்? உங்களுக்கு வந்து இந்த பேட்சில் இது வரல அது வரல அப்படின்னா என்ன கேளுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்கள் எதிரில் தான் நான் உட்காந்துருக்கேன், லைவில் வந்து இருக்கேன். ஏன் முன்னாடியே வந்து என் பேட்சையே வந்து ஏமாற்றிட்டீங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்களா? திஸ் நாட் நைஸ். ஓகே, நீங்கள் பேட்ச் ஜாயின் பண்ணி பாருங்கள், என் கிளாஸ் அட்டென்ட் பண்ணி பாருங்கள். ஒர்த் இல்லையா, வேஸ்ட்டா, ஏமாத்துறோமா என்னங்கிறது வந்து புரியும். ஓகே, people here very well know that our batch is super worthy. ஓகே, பயங்கர ஒர்த்தாக இருக்கும், நாங்கள் சூப்பராக நடத்துவோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஓகே, நீ ஏன் அவ்வளோ போய் தேவையில்லாமல் பயமுறுத்திட்டு இருக்க? ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து என்ன ஆக போகுது, இது போயிட்டு வாட்டர் யூஸ் பண்ணி நம்ம பாண்டை வந்து பிரேக் பண்ண போகுது. ஸோ இட் இஸ் பிரேக் த பாண்ட் ஹியர். ஓகே, ஸோ இங்கே வந்து ஹைட்ரஜனும் இங்கே வந்து OH குரூப்பும் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணீங்க அப்படின்னா நேம் தீக்ஷிதா. ஓகேடா, எனக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புங்க, ஐ வில் ரிப்ளை பேக் டு யூ. ஓகே, ஸோ இங்கே வந்து பாருங்கள் NO2 குரூப் இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து நமக்கு NH2, இந்த NHும் ஹைட்ரஜனும் சேர்ந்து NH2. ஓகே, ப்ளஸ் CH3COOH. வாட் இஸ் திஸ்? அசிட்டிக் ஆசிட். ஓகே, CH3
COOH அசிட்டிக் ஆசிட் நமக்கு கிடைக்கும். ஸோ அவங்க கேட்ட பேரா நைட்ரோ அனிலினை நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு யூ ப்ரிப்பேர் த பேரா நைட்ரோ அனிலின். அடுத்த ரியாக்ஷன் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, வாட் இஸ் டைஅசோடைசேஷன் ரியாக்ஷன்? பக்தன் ஜெயநாராயணன், தேங்க்யூடா, தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். ஓகே, ஸோ 8th ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைஅசோடைசேஷன் ரியாக்ஷன் அப்படின்னா என்னது? ஸோ வாட் இஸ் டைஅசோடைசேஷன் reaction? Okay, so what is diazotization reaction? So diazotization reaction அப்படின்னா வந்து என்ன தெரியுமா? நல்லா கவனிங்க. C6H5N2NH2 aniline, sorry, C6H5NH2 aniline இருக்கு இல்லையா? ஸோ இந்த aniline டோட்டலாக இன்னைக்கு ஒரு 10 questions மட்டும் பார்க்கலாம், சரியா? ஓகேடா. ஸோ இந்த அனிலனை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா HNO2 நைட்ரஸ் ஆசிட் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் HCl கூட நான் வந்து ரியாக்ட் பண்ணுறேன். அண்ட் டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம். 273ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா 278 கெல்வின்ல நான் வந்து என்ன பண்ணுறேன், ஹீட் பண்ணுறேன். ஓகே மேம், நேச்சர் ஆஃப் லிகாண்ட் பிபி தியரி புரியல மேம், கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். கார்போனல் ஸ்ட்ராங் ஃபீல் லிகாண்ட் பேரிங் ஆஃப் 3D. கண்டிப்பாக அன்பரசன், நீங்கள் 5th சாப்டரோட 1 ஷார்ட் வீடியோவில் கரெக்டாக அந்த ஒரு பர்டிகுலர் பார்ட் மட்டுமாச்சு போயிட்டு பாருங்கள். இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து புரியும். ஓகே, தமிழ் செல்வி கிவ் சம் ஃபுல் டீட்டெயில்ஸ்டா. நீங்கள் என்னைக்கு ஜாயின் பண்ணீங்க முதல்வன் பேட்ச், when did you paid, அது எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கொடுங்க. ஓகே, then only we can really track. ஓகே ஓகேவாடா தமிழ் செல்வி, ஆர் யூ தேர்? எதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணுவீங்க? யுவர் ஃபோன் நம்பர் ஆர் மெயில் ஐடி, வி நீட் தட் ஆல்சோ. ஓகே, ஸோ தட் ஐ எம் சென்டிங் மெசேஜ் ரைட் நவ் டு த டீம். ஸோ இப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த வாட்டர் ஹைட்ரஜனும் OHும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த H2O 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து எனக்கு வெளியில் போயிடும். ஓகே, ப்ளஸ் நீங்கள் இங்கே தான் வந்து ரொம்ப ரொம்ப உன்னிப்பாக வந்து கவனிக்கணும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய C6H5Nம், இங்கே இருக்கக்கூடிய இந்த நைட்ரஜனும், இங்கே இருக்கிற இந்த Clம் சேர்ந்து தான் நமக்கு C6H5N2Cl ஃபார்ம் பண்ணுறாங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் 4 ஹைட்ரஜனும் 2 ஆக்சிஜனும் சேர்ந்து 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் வாட்டராக நமக்கு வெளியில் போயிடுது. ஓகேவா, புரிஞ்சுதா? இதுக்கு வேற நேம் இருக்கா? இதுக்கு வேற நேம் இருக்கானா எதுக்கு வேற நேம் இருக்கா? நீங்கள் தெளிவாக கேட்டால் தானே நான் ஆன்சர் பண்ண முடியும். கொஷினே நீங்கள் ப்ராப்பராக வந்து கேட்கவே இல்லையே. இதை ரியாக்ஷன் ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா வீடியோ வைஸ்? ப்ராக்டிக்கல்னா ஆர் யூ ஆஸ்கிங் மீ இஃப் ஐ கேன் ரியலி டூ த ரியாக்ஷன் அப்படின்னா, நான் ரியாக்ஷன் பண்ணுறப்போ அந்த ரியாக்ஷனை கண்ணால் தான் நீங்கள் பார்க்க முடியும். கரெக்டாக ஃபார்ம் ஆன ப்ராடக்டோட ஸ்ட்ரக்சரை நீங்கள் எப்படி கண்ணால் பார்க்க முடியும்? அந்த ப்ராடக்டோட ஃபார்முலாவை நீங்கள் எப்படி கண்ணால் பார்க்க முடியும்? அதுக்கு நான் வந்து ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் அனாலிசிஸ் பண்ணி காட்டினா தானே உங்களுக்கு புரியும். ஸோ தேட்ஸ் வை வி டோன்ட் டூ இட் ப்ராக்டிக்கலி. ஓகே, யா. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய டைஅசோடைசேஷன் ரியாக்ஷன். நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, யூஸ் பண்ணுற நம்ம நைட்ரஸ் ஆசிட் அண்ட் தென் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் யூஸ் பண்ணுறப்போ எங்கெல்லாம் NH2 குரூப் இருக்கும் நல்லா பாருங்கள். HNO2 நைட்ரஸ் ஆசிட் அண்ட் தென் HClோட வேலை வந்து என்ன தெரியுமா? எங்கெல்லாம் NH2 குரூப் இருக்கோ அதை வந்து நமக்கு N2Cl மாற்றிடுவாங்க. திஸ் ஒன் யூ ஷுட் நாட் ஃபர்கெட். ஓகே, இதை வந்து நீங்கள் என்ன பண்ணாதீங்க அப்படின்னா மறந்துடாதீங்க. இஸ் தட் கிளியர் ஃபார் எவ்ரிபடி? டு பி ஹானஸ்ட், நான் இதுக்கு முன்னாடி படிச்சுட்டு இருந்தேன் அண்ட் ஐ எம் ஷுர் தட் வேதாந்து இஸ் 10000 these many times better than in studies, interaction, fun and all. Thank you Jenny, thank you for supporting. அதான் சில பேர் வந்து யார் கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னே தெரில, வேறு கம்பெனியா இல்லை வந்து ஸ்டூடெண்ட் சொல்லுங்கள். இதில் நம்ம 3 ரியாக்ஷன் வந்து படிக்க போகிறோம். எஸ், இதோட நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம், இன்னையோட கிளாஸ், சரியா? How will you prepare benzene diazonium chloride? How will you prepare the compounds
from benzene diazonium chloride. பென்சீன் டயசோனியம் குளோரைட்லேருந்து இந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் என்ன தெரியுமா கொடுத்துருக்காங்க? பாரா ஹைட்ராக்சி அசோபென்சீன். இது என்ன காம்பவுண்ட், என்ன ஒரு பர்டிகுலர் ரியாக்ஷன் இது அப்படிங்கிறத எனக்கு லெட் மீ நோ இந்த சாட் செக்ஷன். பாரா ஹைட்ராக்சி அசோபென்சீன். காம்பவுண்ட் பி ஃபீனால். காம்பவுண்ட் பி என்ன தெரியுமா? ஃபீனால். Compound C nitrobenzene. Compound C nitrobenzene. Okay, so இதெல்லாம் நம்ம எங்க படிச்சிருக்கோம்? இதெல்லாம் நம்ம வந்து எங்க படிச்சிருக்கோம்? தமிழ் செல்வி, you didn't give me the complete details. நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? உங்களுடைய நேம் கேட்டேன், நேம் கொடுத்துட்டீங்க. நீங்க எதை வச்சு லாகின் பண்றீங்க? I need either your phone number or email ID. அப்பதானே நான் உங்களை கான்டாக்டே பண்ண முடியும். புரியுதாடா தமிழ் செல்வி? நான் பேசுறதுக்கே உங்ககிட்டேருந்து எனக்கு ரிப்ளை வர மாட்டேங்குதே. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாராஹைட்ராக்சி அசோபென்சீனை நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஃப்ரம் பென்சீன் டயசோனியம் குளோரைட். ஸோ நல்லா கவனிங்க, we are taking C6H5N2Cl. கரெக்டா? I am reacting it with phenol. phenol என்னப்பா? பென்சீன் ரிங் இருக்குது எனக்கு, அதில் வந்து OH குரூப் இருக்குது. ஸோ பாரா பொசிஷனில் இருக்கிற அந்த ஹைட்ரஜனும் இந்த குளோரினும் சேர்ந்து நமக்கு HCl வெளியில் போயிடும். அப்போது ரிமைனிங் இருக்கிறத அப்படியே நீங்கள் வந்து கண்டென்ஸ் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள், யூ வில் கெட் த ப்ராடக்ட் ஈஸி. ஸோ C6H5N2 அந்த சைடு என்ன இருக்குது நமக்கு? இன்னொரு ஒரு C6H5 குரூப் வந்து நமக்கு இருக்குது, பென்சீன் ரிங் OH. கரெக்டா? OH. ஸோ இதான் பாரா ஹைட்ராக்சி அசோபென்சீன். இப்போ நான் காம்பவுண்ட் பி தயாரிக்க போகிறேன். என்னக்கு தயாரிக்க சொல்லியிருக்காங்க? ஃபீனால் தயாரிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ C6H5N2Cl. it is going to react with water, HOH. ஸோ என்ன ஆகும்? இங்கே இருக்கிற இந்த ஹைட்ரஜனும் சிஎலும் சேர்ந்து நமக்கு HCl வெளியில் போயிடும். ஓகே, டார்கெட் 200ல் 12th அதை பற்றி சொல்லுங்கள் மேம். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்கும் அண்ட் 24/7 ஏஐ டவுட் சால்விங் இருக்கும், பிடிஎஃப்ஸ் இருக்கும். ஓகே ஓகேடா, ஐ ஒன்ட் புட் இட் ஆஸ் ப்ரைவேட், நான் போட மாட்டேன். ஓகே யா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ரிமைனிங் எனக்கு என்ன இருக்குது? C6H5N2OH. ஓகே, N2 இருக்காது, நைட்ரஜன் நமக்கு வெளியில் போயிடும். சாரி C2H5OH. ஓகே, OH ஃபீனால் கிடைக்கும். அண்ட் இந்த நைட்ரஜன் மட்டும் நமக்கு தனியாக வெளியில் போயிடும், நைட்ரஜன் கேஸாக வெளியில் போயிடும். அப்போது ப்ளஸ் N2 ப்ளஸ் ஹெச்சும் சிஎலும் சேர்ந்து HCl. ஓகே, ஸோ ரெண்டாவதாக கேட்டிருக்கிற அந்த ஃபீனாலும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். மூணாவதாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா they have asked for நைட்ரோபென்சீன் கேட்டிருக்காங்க. ஸோ நைட்ரோபென்சீன் வேணும் அப்படின்னா நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்? ஸோ C6H5N2Cl பென்சீன் டயசோனியம் குளோரைடை எடுத்து நான் HBF4 ஃப்ளூரோபோரிக் ஆசிட் கூட நான் வந்து ரியாக்ட் பண்ணுறேன். ஓகே, ஃப்ளூரோபோரிக் ஆசிட் கூட ஐ ஆம் ரியாக்டிங். அப்போ என்ன தெரியுமா ஆகுது? வெரி ஈஸி. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹெச்சும் சிஎலும் சேர்ந்து திருப்பியும் HCl வெளியில் போயிடுவாங்க. அதுக்கப்புறமா இங்கே இருக்கிற N2 நைட்ரஜனாக நமக்கு வெளியில் போயிடுவாங்க. அதுக்கப்புறமா இந்த BF4 இருக்காங்க இல்லையா, இந்த BF4 வந்து நமக்கு அகெயின் வெளியில் போயிடும். எப்படின்னா ஐ எம் ரியாக்டிங் இட் வித் NaNO2ல நான் வந்து ஹீட் பண்ணுறேன். அப்போது இந்த Naவும் BF4ம் சேர்ந்து NaBF4 வெளியில் போயிடுவாங்க. அப்போது ரிமைனிங் வாட் ஐ வில் பி ஹேவிங் அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த NO2 குரூப் தான். ஸோ C6H5NO2. ஸோ நைட்ரோபென்சீன் வந்து நமக்கு இங்கே ப்ராடக்டாக கிடைக்கும். ஓகே, ஸோ தேட்ஸ் இட் கைஸ். இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நம்ம படிச்சிட்டோம். ஆனால் இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய ஒரு 5 மார்க் கொஷின் அது செம்ம இம்பார்ட்டன்ட், நம்ம இப்போ படிக்கலை, மிஸ் பண்ணிட்டோம். அதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ வில் கிவ் யூ ஆஸ் அ லிங்க். ஓகே, ப்ரைமரி அப்படி வெயிட் பண்ணுங்கள். ப்ரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி அமென்ஸ்க்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். அந்த 5 மார்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட், அது கொஞ்சம் கஷ்டமான 5 மார்க். அதை வெறும் 5 மினிட்ஸில் நான் உங்களுக்கு அதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் எழுதணும் அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஐ வில் கிவ் இட் யூ இந்த சாட் செக்ஷன். அதை இன்னிக்கே படிச்சுட்டு யார் யார் அந்த 5 மார்க்கு கீழே படித்து முடிச்சுட்டு கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நான் பார்க்க போகிறேன். ஸோ நான் உங்களுக்கு ஒரு ஸ்டடி டார்கெட் கொடுக்குறேன் அப்படின்னா அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஐ வில் ட்ரிங்க் சம் வாட்டர். தேங்க்யூ.
ஓகே, லெட் மீ செக் இன்னைக்கு யார் கரெக்டாக அந்த ஒரு ஸ்டடி டார்கெட்டை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு லைவ் எப்படி போச்சு, உங்களுக்கு புரிஞ்சுதா, ஈஸியாக இருந்ததா, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படிங்கிறத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யார் யாரெல்லாம் இன்னைக்கு லைவ் ரியாக்ஷன் அட்டென்ட் பண்ணீங்க, லைவ் கிளாஸ் இன்னைக்கு யார் யாரெல்லாம் ஸ்டார்டிங்லேருந்து அட்டென்ட் பண்ணீங்களோ கண்டிப்பாக லெட் மீ நோ இந்த சாட் செக்ஷன். உங்கள் எல்லாருக்குமே நம்ம இப்போ லைவில் படித்ததுடைய பிடிஎஃப் நான் தரேன், சரியா? ஸோ யார் யாரெல்லாம் இன்னைக்கு இந்த லைவ் கிளாஸ் அட்டென்ட் பண்ணீங்களோ எல்லாருமே எப்படி போச்சு, என்னென்ன படிச்சிங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐ வில் கிவ் யூ த பிடிஎஃப். ஆல்சோ தயவு செய்து மறக்காமல் அந்த 5 மார்க்கை படிச்சிருங்க. ஓகே, ஐ வில் பின் த 5 மார்க் ஃபார் யூ. ஓகே, ஸோ எதாவது ஹெல்ப் டவுட்னா கண்டிப்பாக லெட் மீ நோடா, சரியா? ஓகேடா, பாய் பாய், தேங்க்யூ.